பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ரொம்பவே தீவிரமாகி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் ஒரு இடி மின்னலுடன் கூடிய கனமழை, வெப்பசலன இடிமழை அல்லது கோடை மழை போன்று ஏற்படுமா அப்படின்னு ஒரு சிலருடைய கேள்விகளாக இருக்கு. கண்டிப்பா எல்லாருடைய கேள்விகளுக்கும் நம்ம பதில பார்க்கலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற நாட்கள்ல குறிப்பா ஏப்ரல் மாதங்களில் ஏதேனும் வலுவான நிகழ்வுகள் உருவாகுமா அல்லது கோடை காலங்களில் நமக்கு சூப்பர் சைக்ளோன் சொல்லக்கூடிய அந்த புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி சிலருடைய கேள்விகளாக இருந்தது. கண்டிப்பாக ஒவ்வொரு கட்டங்களிலும் நம்ம உங்களுக்கான கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம தொடர்ந்து பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரங்களில் நம்ம சேனலில் வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கோம். நீங்கள் அதை கேட்டு மறக்காமல் பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஒரு சில மாவட்டங்கள்ல நம்ம மழை அறிவிப்புகளும் கொடுத்துருக்குறோம். அதனால மழையே நமக்கு தமிழ்நாட்டில் வராது, 100% வறண்ட வானிலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறதையும் நேற்றைய தினங்களில் கொடுத்த வானிலை அறிவிப்புகளில் நம்ம மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம சொல்லியிருந்தோம். எந்தெந்த மாவட்டங்கள்லாம் நமக்கு மழை கிடைக்கும், எங்கெல்லாம் நமக்கு மழை குறைவாக இருக்கு, எத்தனை சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சில கேள்விகளும் வந்திருந்தது. அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு சில மாவட்டங்களில் இன்று முதல் அடைமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எதனால இந்த மழை பொழிவுகள் தமிழகத்துல அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதனாலேயே நமக்கு பரவலாக மழை பொழிவு தமிழகத்தில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதனால ஒரு சில மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் பரவலாக எதிர்பார்க்க முடியும். அதுவும் தென் தமிழகத்தில் தான் மழை எதிர்பார்க்க முடியுமே தவிர வட தமிழகத்திலோ அல்லது உள் மாவட்டங்களிலோ டெல்டாவிலோ இந்த பகுதிகளில் நமக்கு அதிக அளவு நமக்கு மழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஒரு சில மாவட்டத்தினுடைய பட்டியல் மட்டும் நம்ம பார்த்துட்டு நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும் அப்படிங்கிறதையும் நிச்சயம் பார்த்துடலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும். தூத்துக்குடி, காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசரேத், குறும்பூர் உள்ளிட்ட இடங்களிலும், அதைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நகர பகுதிகள், திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் தெற்கு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். எத்தனை சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பரவலான மழையாக இருக்கும். அதனால வெள்ளப்பெருக்கோ அல்லது வரலாறு காணாத மழை பொழிவோ இது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால நிறைய பேர் மழைன்னொன்னே நீங்க அதிகமான மழை பொழிவு, மிக கனமழை, அதி கனமழை இப்படிப்பட்ட மழை பொழிவுகளை எதிர்பார்க்குறீங்க. ஆனால் கண்டிப்பாக அது பெய்ய போகிறதும் கிடையாது. குறைஞ்சபட்சம் 10 சென்டிமீட்டராவது மழை வருமா அப்படிங்கிற சிலருடைய கேள்விகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 சென்டிமீட்டர்லேருந்து சரியாக நமக்கு 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 3லேருந்து 5க்குள்ளே தான் இந்த தென் மாவட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குமே தவிர அதிகபட்ச மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. நமக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகட்டும், அதே மாதிரி கன்னியாகுமரி, குளச்சல், எரணியல், முத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக அந்த மிதமான மழை பொழிவை நமக்கு அடுத்த 5 நாட்களுக்கு அவ்வப்போது தொடர்வதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்க முடியும். தென்காசி மாவட்டம், புளியங்குடி, அதைத் தொடர்ந்து செங்கோட்டை, குற்றாலம் போன்ற இடங்களிலும் கணிசமான மழை பொழிவுகள் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம். அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ராமநாதபுரம் மாவட்டங்கள், ராமேஸ்வரம், மண்டபம், அதைத் தொடர்ந்து கீழக்கரை, முதுகுளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் லேசானது முதல் மிதமான மழையாக ராமநாதபுரத்திலும் எதிர்பார்க்க முடியும். விருதுநகர் மாவட்டம், சிவகாசி, கோவில்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் கணிசமான மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், பகல் நேர வெயில் பொறுத்த வரைக்கும் சற்று தீவிரமாக காணப்படும். அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளிலும் அவ்வப்போது மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் அதிகபட்சம் எதிர்பாருங்க. மற்றபடி பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் சற்று தீவிரமாகவே காணப்படக்கூடும்.
அப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தபடி 6 மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் போன்ற மாவட்டங்களுடைய எல்லா பட்டியல் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம். இனி வரப்போகிற நாட்களிலும் இந்த அடைமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லியிருந்த இந்த 6 மாவட்டங்களிலும் கண்டிப்பா பதிவாகும். மீதமுள்ள மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் இருக்குமா? அதாவது உள் மாவட்டங்களிலும், கடலோர பகுதிகளிலும், டெல்டா மாவட்டங்களிலும் மழையினுடைய தீவிரம் இருக்குமா? அப்படிங்கிறது பலருடைய கேள்விகளாக இருந்தது. நிச்சயமா அத பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள்ல தான் உள் மாவட்டங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் கண்டிப்பா பதிவாகும். இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம எல்னினோக்குள்ளாக நம்ம போயிட்டு இருக்கிறோம். லானினாவினுடைய முடிவு பகுதிகளுக்கு வந்து நடுநிலை பகுதிகளிலும், அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மற்றும் மே மாதத்திலிருந்து எல்னினோவினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக தமிழகத்துல வர தொடங்கும். இந்த எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக நிறைய மாநிலங்கள், குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல பருவமழை பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை இயல்பாக பெய்ய வேண்டிய இடங்கள் வந்து கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு, அதைத் தொடர்ந்து தெற்கு ஆந்திரா பகுதிகளில் இயல்பாக பெய்ய வேண்டிய தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் மீதமுள்ள மாவட்டங்கள் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒரிசா போன்ற மாநிலங்களில் வரப்போகிற இந்த மே, ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால இந்த எல்னினோவின் தாக்கம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பலரும் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல மழையினுடைய தீவிரம், அதாவது மே மாதங்கள் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கு. தொடர்ந்து நம்ம அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களுக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 40°C முதல் 44°C வரைக்கும், அதாவது இயல்பிலிருந்து 2 முதல் 3°C வரைக்கும் வெப்பநிலையானது கண்டிப்பாகவே அதிகரிக்கும். மார்ச் 21 நமக்கு இன்னும் நமக்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல படிப்படியாக அதிகரிக்க போகுது. முதற்கட்டமாக உள் மாவட்டங்கள், அதுக்கப்புறம் கடலோர பகுதிகள், கடைசியாக டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலையானது தீவிரமடைந்து காணப்படும். அப்போ உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் 40°C அப்படிங்கிறதே வந்து நமக்கு மிக சாதாரணமாக வெப்பநிலையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அப்போ 40லிருந்து 44°C வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இந்த வருஷம் மிக அதிகப்படியான வெப்பநிலை ஃபாரன்ஹீட்ல சொல்லணும் அப்படின்னா மார்ச் மாதத்தில் 100°F இருந்து 101.5°F வரையும், ஏப்ரல் மாதத்தில் 102 முதல் 104°F வரையும், மே மாதங்களில் 106°F வரைக்கும் வெப்பநிலை பொறுத்தவரை கண்டிப்பாக நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை தொடர்ந்து பகல் நேரங்களில் இனி வருகிற நாட்களிலும் பதிவாகக்கூடும். மழை வாய்ப்புங்கிறது வந்து தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் சில இடங்களில் மட்டுமே எதிர்பார்க்க முடியுமே தவிர கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. சீக்கிரத்தில் உங்களுக்கு வெப்பசலன இடி மழையானது வரும் பொழுது உங்களுக்கு அறிவிப்புகள் நிச்சயமாக வெளியாகும். வட தமிழக கடலோர பகுதிகளில் ஏப்ரல் முதல் வாரங்களில் வேணா கணிசமாக நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிகளில் ஏதேனும் குறிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது ஏதேனும் நிகழ்வுகள் உருவானால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். இந்த வருஷம் கோடை காலங்களில் சூப்பர் சைக்ளோன்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. 170 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வாய்ப்புகள், 190 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரிசா, மேற்கு வங்கம், அதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள், அதைத் தொடர்ந்து மியான்மர், இப்போ பங்களாதேஷ் போன்ற இடங்களில் வலுவான புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த புயல்கள் எல்லாம் உருவாகும் போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். அதனால கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேளுங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்க. வருகிற நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயம் சொல்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் 37°C வெப்பநிலை பதிவாகியிருக்கு. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.